கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா புத்தகம் 45வது அதிகாரம் 23வது வசனம். முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டிருக்கிறேன். இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவது இல்லை என்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சகல வல்லமைகளுக்கும் அப்பாற்பட்டவராக, மேலானவராக காணப்படுகிறார். எல்லா அதிகாரங்களும் எல்லா வல்லமைகளும் அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு அவரே மேலானவர் என்று சொல்லி அறிக்கையிடும். எனவே இந்த வார்த்தையின் அடிப்படையிலே நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, நீர் பெரியவரும் சிறந்தவரும், எல்லா வல்லமைகளும் உமக்கு முன்பாக முடங்கும்படியாகவும் எல்லா அதிகாரங்களும் நீரே தேவன் என்று அறிக்கை செய்யும்படியாகவும் வல்லமையுடைய தேவனாய் காணப்படுகிறீர். அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இப்படிப்பட்ட அதிகாரமுடைய தேவனை நாங்கள் தொழுது கொள்கிறபடியினாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை, ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்துல ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you all. கர்த்தர் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பார்.